ஹலோ. ஸோ வெல்கம் பேக் டு NIOS கிளாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. லாஸ்ட் கிளாஸ் வந்து we might have seen section formula which is internal division and external division. இது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ we are going to discuss about mid point formula. ஸோ உங்களுக்கே தெரியும், if the midpoint of the line segment ஒரு லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட்னா நடுப்பகுதி. ஒரு லைன் செக்மெண்ட்டோட நடுப்பகுதியை கால்குலேட் பண்றதுக்கு எக்ஸ் கமா ஒய் உருவாகும். அந்த எக்ஸ் கமா ஒய் எப்படி உருவாகும்னா, சப்போஸ் இங்கே 2 பாயிண்ட் இருக்குதுன்னா ஹியர் யூ ஹேவ் டு டேக் பியோடது இது வந்து எக்ஸ் டூ கமா ஒய் டூ அண்ட் மேலே இருக்கிற ஏ வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். ஓகே, அதே போல தான் இங்கேயும் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் and here also x2 comma y2. ஸோ அது எந்த மிட் பாயிண்டா நீங்க எந்த ஃபார்முலா எந்த வேல்யூ எடுத்தாலும் கூட you will get the same midpoint. So we are going to check the midpoint of line segment x1 comma y1 and x2 comma y2 to get x comma y. But one condition என்னன்னா ரேஷியோஸ் வந்து அதே ஈக்குவலா தான் இருக்கணும். இப்போ வெர்டிக்கலோட ரேஷியோவும் ஹாரிசான்டல் ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கணும். அது ஜென்ரலி இட் வில் பி ஈக்குவல். எம் அண்ட் என் வேல்யூ ஒன்னு தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம் வித் தட். ஸோ நீங்க வந்து காமனா மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து யூ கேன் யூஸ் லைக் திஸ். PQ, suppose the PQ is the midpoint. In the P is the Q midpoint na x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. So இதுதான் உங்களுடைய midpoint. இந்த மாதிரி you can choose this. இதை வச்சு we will try to solve the exercise which is 13.2. Exercise 13.2 la if you check the first sum, find the midpoint of the line segment. Question என்றால் find the midpoint of each of the line segment whose end points are எப்பவுமே end pointல தானே இருக்கும். So end points are first point -2, 3 and இன்னொன்னு வந்து 3, 5. இப்போ இந்த நான் ஏற்கனவே வந்து we have discussed about that எப்படி நம்ம நேம் பண்றது. இங்க x1 வந்து -2 நெடுங்க, y1 வந்து 3, x2 வந்து 3 நெடுங்க, y2 வந்து 5. See, அதே பொசிஷன்ல தான் எழுதியிருக்கிறேன் so that you should not get confused. Solution எழுதுறேன். Now let us take இந்த மாதிரி எழுதுறது கூட it will be better. அதாவது ஒரு ஐ கேட்சியா இருக்கும். எப்பவுமே we have to write and make impress the examiner வந்து they should not feel that இந்த questions வந்து ரொம்ப இந்த ஆன்சர் வந்து ஸ்டூடெண்ட் பண்ண ஆன்சர் வந்து ரொம்ப டைரக்டா இருக்குது, there is no way to impress, அதாவது எதுவுமே நினைக்க கூடாது. so let us take a -2, 3 and b 3, 5. இது நீங்க எடுத்துக்கும் போது we are going to find x coordinate, அதாவது midpointல இருக்கிற x, y, x coordinate of midpoint x, y. நம்ம midpointல இருக்கிறதுல இருந்து தானே கண்டுபிடிக்க போறோம். so we have taken x. இப்போ directly substitute the formula. ஃபார்முலால அதே x1 y1 divided by 2 x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. நீங்க ஃபர்ஸ்ட் x1 plus x2 கூட ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணலாம், இல்ல y1 plus y2 தனித்தனியா கூட சால்வ் பண்ணலாம். ஆனா சால்வ் பண்ணும்போது be careful. இப்போ x1 ஓட வேல்யூ I'm gonna take it as -2 ஏன்னா இது கொடுத்திருக்கிறது. x2 ஓட வேல்யூ it is given as 3. இப்போ இந்த 2 பாயிண்ட் இதுல மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இதுல இப்போ தொடவே கூடாது. யூ கேன் நாட் டச் தட் ரைட் நவ. ஸோ அதை வந்து இப்போதைக்கு மறந்துருங்க. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் -2 + 3 ஹோல் டிவைடட் பை 2. இந்த மாதிரி தனித்தனியா சால்வ் பண்றது கூட
ஒரு நல்ல opportunity because it will help you to understand each questions, each answer and each steps properly. ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு ஆன்சரும் இல்லை அதில் எழுதுற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நம் உங்களுக்காகவும் உங்களுக்கும் புரியணும் அது. வென் யூஆர் ரைட்டிங் யூ ஹாவ் டு ரைட் இட் டு த பெஸ்ட். அண்ட் நீங்கள் எழுதும் போது கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். ஸோ தட்ஸ் த ரீசன். இப்போ எது பெரிய நம்பர்? 3. சின்ன நம்பர் -2. எது எப்படி சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் ப்ளஸ், தென் யூ ஹாவ் டு ரைட் மைனஸ். ஓகேவா? Which is 3 minus 2 will be half. This is your x coordinate. இதே போல you have to find the y coordinate also. y1 plus y2 by 2, which is y1 value equals 3 and y2 value equals 5. Same, y1 ஓட வேல்யூ 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க and y2 ஓட வேல்யூ 5 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 plus 5, 8 by 2. So 2வையும் 8ஐயும் கேன்சல் பண்ணா reducing to the lowest form ன்னு சொல்லுவாங்க. reducing to lowest formனா இப்போ சில பேருக்கு வந்து இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி நம்மளால வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், ஒரு சின்ன நம்பரா எப்படி எடுத்துன்னு வர முடியும்னு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ நீங்க பார்க்கலாம், இங்க 2 டேபிள்ஸ்ல 8 போகும். ஸோ 2 1s are 2 4s are 8. எப்பவுமே டினாமினேட்டர்ல இருந்து கேன்சல் பண்ண ஆரம்பிங்க. நியூமரேட்டர்ல இருந்து கேன்சல் பண்ணவே கூடாது. லாஸ்ட் கிளாஸ் ஐ மைட் ஹேவ் டோல்ட் யூ, நியூமரேட்டர்ல இருந்து கேன்சல் பண்ணாதீங்க, டினாமினேட்டர்ல இருந்து கேன்சல் பண்ணுங்க. ஸோ 4/1 அண்ட் ஆக்சுவலி த ஆன்சர் வில் பி 4. ஸோ டினாமினேட்டர்லேருந்து நான் கேன்சல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு 1 வந்துச்சு, அதுக்கப்புறம் போக எனக்கு 4 வந்துச்சு. ஸோ 4/1 இஸ் த ஃபைனல் ஆன்சர். பட் 4/1 தான், நோ ப்ராப்ளம். டினாமினேட்டர்ல 1 இருக்குது, யூ கேன் அவாய்ட் தட், அவாய்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. பட் 2 இருந்துச்சுன்னா டோன்ட் அவாய்ட். 1 இருக்கிறது மட்டும் தான் யூ கேன் அவாய்ட், 2 இருக்கிறது அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஹியர் கம்ஸ் யோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மிட் பாயிண்ட் வேல்யூ. இதே போல try to find the B question. That B question is, இந்த B question வந்து நீங்க ஒரு homework மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். 6, 0 and -2, 10. இதை ட்ரை பண்ணி பாருங்க. You can try this. Try this. Okay? Pause the video and please try this. Next, we are going to solve the next thing of vertices, finding the third vertex and finding the fourth vertex. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் how to find the different kinds of vertex. ஈஸியா ஒரு ஸ்டெப்பும் இருக்குது, பட் அதுக்கேற்ற மாதிரி there is a hard step also. நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து அக்கார்டிங் டு NIOS பிரகாரம் I will teach you. இது எப்படி நம்ம வந்து இந்த question is actually from exercise 13.2, question number 3 and A. Question number 3A, 3 vertices of a parallelogram (0, 3, 0, 6 and 2, 9). நமக்கு இங்கே பாருங்க, parallelogram it is a 4-sided figure. 4 பக்கங்கள் இருக்கிற ஒரு ஃபிகர். அதுல வெறும் நமக்கு 3 பக்கங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது, 3 வெர்டிசஸ் தான் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது. ஸோ 4வது வெர்டெக்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா the blue color one. இப்போ நான் சொல்ல போறது ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். நீங்க வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணுமா, ஏன் மேல வராதா, இந்த மாதிரி மேல வராதா, சாரி இங்க வராதா, அந்த ப்ளூ இருக்கிற இடத்துல பிங்க் வராதா, அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். நான் ஒரு இமேஜினேஷனா எடுக்கிறது, அதே போல நீங்க ஒரு இமேஜினேஷனா எடுத்துக்கோங்க. பட் 2 விஷயம் ஜாக்கிரதையா பார்க்கணும். ஒன்னு, பேரலோகிராமோட ஷேப்பை பார்க்கணும். 2வது, ஒரு கிளாக் வைஸா நீங்க பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் இங்கில இருந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் ப்ளூ கலர் அங்க வந்துச்சு. இப்போ நான் வந்து பிங்க் கலர் இங்கில இருந்து நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன்னா இங்க பிங்க், பட் ப்ளூ வந்து இங்க வரும். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்றது தான் கேள்வி. நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் ஆன்டி கிளாக் வைஸா விட்டுறக்கூடாது.
ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் ஆன்டி கிளாக்வைஸை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்கப்பட்டிருக்குதுன்னா, ஃபைண்ட் த ஃபோர்த் வெர்டெக்ஸ் விச் இஸ் த ப்ளூ கலர் ஒன். as you can see, நான் ப்ளூ கலர் மாத்திருக்கிறேன் இங்க. உங்களுக்கே தெரியுது. நான் வந்து இந்த மாதிரி எந்த பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி நம்மளால வந்து அது யூகிக்க முடியும், எப்படி பண்றது? சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா, இது எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் மைண்ட் கேம். ஒரு சின்ன கேம்ஸ் மாதிரி தான் ஆயிடும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogramனா ஃபர்ஸ்ட் நான் எழுதி போடுறேன். so that you can understand. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogramனா அதோட என்ன சொல்றது, ஹேபிட்டட்ஸ், கேரக்டர்ஸ், அதோட கேரக்டர்ஸ் எப்படியெல்லாம் நம்ம வந்து பேரலோகிராமா சொல்லப்பட்டிருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் ஒரே மாதிரி மேட்ச் ஆகலாம். அது ரேர் கண்டிஷன். அதாவது ஒரு பூமியில இருக்கும் போது இன்னொரு பூமியில இருக்கிறவனை மட்டும்தான் அவன் உங்க கேரக்டர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னா, diagonals of a parallelogram bisect each other. bisectனா என்ன அர்த்தம்னா கட் எக்ஸாக்ட்லி half. இப்போ இந்த parallelogram நீங்க பாத்தீங்கன்னா, இங்க நான் வந்து இங்க ஒரு diagonals, இதுதான் diagonalsனா ஒரு கிராஸ் மாதிரி போகும். இங்க நான் diagonals வரையணும்னா இந்த diagonal வந்து exactly bisect each other. அதுதான் பாத்தீங்கன்னா we are getting one fifth point. ஒரு parallelogramல கரெக்டா பைசெக்ட் ஆச்சுன்னா அது எப்பவுமே நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ஈக்குவலா தரும். ஸோ பைசெக்ட் ஆகிறதுனால we have to take the midpoint rule. நீங்க செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மிட் பாயிண்ட் ரூல்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தான் எக்ஸாக்டா பைசெக்ட் ஆகுது, நமக்கு ரேஷியோ கரெக்டா ஒன்னு ஈக்குவலா தரும்லே. அந்த ரேஷியோட ரெண்டு லைன்ஸ் நமக்கு ஈக்குவலா தரும்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். midpoint of the line segment x1 comma y1 and x2 comma y2 joining the midpoint x comma y. x comma y. இப்போ இதுல எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது? சிம்பிள் சொல்யூஷன். சாரி, நான் சொல்யூஷன் ஏற்கனவே எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணா ஒன்றும் ஆகாது. ஓகே, ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணுறதுல யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங். ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லது ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. டைம் வேஸ்ட் ஆகணும்னா யூ ஹாவ் டு ட்ரா ஃபாஸ்டர். டைம் வேஸ்ட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு ட்ரா இட் ஃபாஸ்டர். ஸோ மூணு ப்ளூ கலர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ளூவில் வந்து 0,3, செகண்ட் ப்ளூவில் வந்து 0,6, தேர்ட் ப்ளூவில் வந்து 2,9. ஸோ ஃபோர்த் ப்ளூ தான் நமக்கு தெரியாது. இப்போ ஃபோர்த் ப்ளூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா யூசிங் diagonals parallel at each other. ஸோ கோஆர்டினேட் இதை நான் வந்து ஏன்னு எடுக்கிறேன், பின்னு எடுக்கிறேன், சின்னு எடுக்கிறேன், டின்னு எடுக்கிறேன். ஸோ இது ஏசி, diagonal ஏசி, இது விடி. Using the rule of diagonals bisect each other, we are finding the coordinate of AB. AC equals to BD. இங்க பாருங்க, நான் அதே எழுதுறேன். Using the rule of parallelograms, parallelograms that diagonals bisect each other. Diagonals கண்டிப்பா bisect ஆகுது, கரெக்டா? Diagonals bisect each other. ஸோ இந்த diagonals எப்படி bisect ஆகுதுன்னா, எப்படி நம்ம அந்த bisect diagonal காட்டுறதுன்னா, coordinates of
AC equals coordinates of BD. So இங்க AC இங்க BD. And கரெக்டா அது வந்து மிட் பாயிண்ட்ல வந்து அது ஷேர் ஆயிருக்கிறதுனால we can use midpoint formula. Using midpoint formula, which will be x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. So இங்க நான் 2 கரெக்டா எழுதிக்கிறேன். இது ஒரு 2. Now compare with those AC. AC நம்ம எடுத்தோம்னா answer will be 0, 3. Sorry, AC points first நான் எழுதிடுறேன். 0, 3 and C value 2, 9. So 0, 3, 2, 9 எப்படி நம்ம substitute பண்றதுன்னா 3 x1 x2 and sorry x1 y1 x1 y1 x2 y2. Okay, இப்போ solve பண்ணுங்க. Pause the video and solve. All right. So இதே மாதிரி நீங்க solve பண்ணிருப்பீங்க. x1 வந்து you can take it as 2, x2 வந்து you can sorry x1 0, x2 you can take it as 2. அதே போல y1 you can take it as 3, y3 you can take it as 9. Now substitute x1 plus x2. 0 plus 2 whole divided by 2, 9 plus 3 whole divided by 2. வெறும் வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணீங்க. உங்களுக்கே தெரியும் 0 plus 2 2 by 2, 9 plus 3 12 by 2, which will be 2 2 cancel 12 1 times 12 6 times. ஸோ நான் என்ன சொன்னேன், கீழே இருந்த டினாமினேட்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுவும் ஆரம்பிச்சிட்டேன் டினாமினேட்டர். ஸோ இங்கே 2 2 1 0ன்னு நினைக்க கூடாது, இங்கே 1 இருக்குது. ஏன்னா ரெண்டுமே 1ஆ மாறுதுன்னு அர்த்தம். ரெண்டுமே சேம் நம்பர் ஆரம்பிச்சோம். ஸோ 1, 6 6 by 1 தான் 6. We can write that. So coordinate of midpoint of AC. ஓகேவா? midpoint of AC 1, 6. அதே போல please try to find y1 plus y2 by 2. Stop the video and try to find y1 வந்து 3 plus y2 வந்து 9. Here I wrote y3. y2 9 divided by 2. Okay. So 3 plus 9 12 divided by 2 which is 6. So அதே தான் வருதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சாரி, யா எஸ், நான் இங்கே calculate பண்ணிட்டேன். ஐம் சாரி, ஐம் வெரி சாரி. நான் இங்கே ரெண்டுமே சேர்த்து calculate பண்ணிட்டேன். ஐ ஷுட் ஹவ் ஷோன் யூ த செப்பரேட் வேஸ். நான் தனித்தனியாக பண்ணியிருக்கலாம், ரெண்டுமே சேர்த்து பண்ணிட்டேன். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏசி கிடைச்சிருச்சு. இப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பிடி, கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பிடினா 0, 6 அண்ட் எக்ஸ் y. அந்த பிடி வந்து we can take x, y because we don't know the value. Now coordinates of BD. So coordinates of BD na first B யோட வேல்யூ D யோட வேல்யூ கண்டுபிடிக்கும். சாரி, ஃபர்ஸ்ட் B யோட வேல்யூ D யோட வேல்யூ எழுதணும். So coordinates of BD வந்து 2, 0, 6 and x, y. B வந்து 0, 6 and D வந்து x, 5. x, y. x, y because we don't know. நமக்கு இது தெரியாது. coordinates of BD தெரியாது. B and D இப்போதான் we are giving x, D வந்து we are getting xy. இப்போ again x1 equals to 0, x2 equals to x, y1 equals to 6, y2 equals to y. Substitute using midpoint formula. Okay, substitute using midpoint formula. இப்போ midpoint formula வந்து 0 plus x divided by 2, 6 plus அதாவது midpoint formula நான் டைரக்டா எழுதுறதுக்கு பதிலா let me write the formula once again. x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. x1 plus x2 ஏற்கனவே substitute பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். So let's substitute again. We didn't substitute. 0 plus x by 2, y1 plus y2, 6 plus y by 2. ஓகே, நமக்கு ஏற்கனவே இந்த ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குது 1, 6. அது அப்படியே எழுதிருங்க 1, 6. ஏன்னா beginning itself I took coordinates of AC equals coordinates of BD. நமக்கு தான் AC யோட வேல்யூ கிடைச்சிருச்சுல, we can substitute. இப்போ equate x with x. Okay, so 0 plus x by 2, 0 plus x by 2
equals 1. 0 plus x by 2 equals 1. அப்புறம் 6 plus y by 2 equals 6. ஏன்னா இட்ஸ் a y coordinate. இது ஃபுல்லாகவே y coordinate. அப்போ y ஓட தான் சேரும். இனத்தோடு சேரும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது. சப்ஸ்டியூட் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் யூ சி. அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த இந்த இடத்துல வந்து we have substituted. அப்புறம் மற்றபடி calculation தான். மற்றபடி calculation. See, we got x value. Yes, next 6 plus y by 2. 6 plus y by 6 equals 2. Okay. தெரியலையா? So, in the video pause பண்ணிட்டு you can try this out. But let me just show you. After pausing the video, you might have completed. இப்போ நான் பார்க்கறது அப்படி பாருங்க. 6 plus y equals to 18. So 18 y equals to 18 minus 6. Y equals to 18 minus 6. Y is equals to 12. So we got x value, x comma y வந்து 2 comma 12. All the values we got. இப்போ நமக்கு அந்த மிட் பாயிண்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த மிட் பாயிண்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதே போல யூ கேன் சால்வ் எனி கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யோர் சைட். உங்க கையால் என்ன இருக்குது, எதை சால்வ் பண்ண முடியுமோ யூ கேன் சால்வ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ கேன் சால்வ் ஹியர் இஸ் 4 comma 0 minus 4 comma 0 0 comma minus 4 and 0 comma 4. So in the 4 vertices of a square are the vertices of a square. Okay, whose vertices of a square. Show that the quadrilateral formed by joining the midpoints. Show that the quadrilateral formed by joining the midpoint. Okay, midpoints of the side is also square. Midpoint of the sides is also square. Okay, உங்களுக்கு கொஸ்டின்லேயே புரிஞ்சிருக்கும், எதுவுமே சுற்றி வளைச்சு சொல்ல டைரக்டாகவே சொல்லிட்டான். யூ ட்ரை டு ஃபைண்ட் திஸ் யூஸிங் த midpoint formula for all the things, for all these 4 points. 4 பாயிண்ட்ஸுக்குமே இப்படி எடுங்க. midpoint of AB, midpoint of BC, midpoint of BC, CD and midpoint of DA. இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த 4 கண்டுபிடிச்சிட்டு you can say the answer. Right? All right, everyone. We'll try to continue the same thing in another session. I hope you enjoyed this new class. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. யாருக்கும் தேவைப்பட்டால் கூட you can share the YouTube link. All right? Thank you.